இந்த இருக்கு இது வந்து ஒரு அமைப்பால் கட்டினது. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் அங்கேருந்து அவுட்டில் வர தண்ணி இருக்குது தானே மக்களுக்கு போகிற தண்ணி அதுக்கு இதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இதில் தண்ணியை ஏற்றிட்டான். இதில் இருந்து என்ன செய்யுது தண்ணி வருது. இப்போ இதுக்குள்ளைக்கிற தண்ணி மட்டும்தான் பள்ளிக்குள்ளே இருக்கு தண்ணி. இந்த தண்ணியை தான் அப்போ குடிக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு வந்து அடுத்தது இதில் பாத்ரூம் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஏற்கனவே அதுலேருந்து வந்த தண்ணி தான் இங்கே வந்தது. இந்த வரைக்கும் இங்கே பாருங்க இதில் வந்தது. இப்போ இது திறந்த காற்று தான் பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேலை செய்யாது, காற்று தான் வருது. அப்படி இதெல்லாம் வந்து ஏற்கனவே இதில் அந்த லைன்ல இருந்தால் வாரது. இது இப்போ வேறு இது பண்ணி இப்போ இதில் இருந்தாங்க அவசரமாக யாராவது ஒரு வழிபோக்கர்களோ இல்லை யாரோ வந்து அவசரமாக வந்து பாத்ரூமுக்கு குந்தினாங்கன்னு சொன்னால் தண்ணி இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு பின்தங்கிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இந்த பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு. நாம் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு இருப்போம் தமிழ் சத்தம் அங்கே சண்டை பிடிக்குது இங்கே சண்டை பிடிக்குதுன்ட்டு. இப்போ உண்மையிலே சண்டை பிடிக்கிறது விஷயம் இல்லை. நடந்ததும் நடக்க போகிறதும் நடக்கிற விஷயமும் இதுதான். இந்த மஜ்மா நகரில் உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் தமிழ் சத்தத்தை தொடர்பு கொண்டு செஞ்சால் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு மிகவும் பிரயோசனம் இருக்கும். பைப்பை திறந்தால் தண்ணி வர்றதில்லை நண்பா, காற்று தான் வருது. அதான் இங்கே இருக்கிற உண்மை. தண்ணி எடுக்கிறேன்றாலும் கேனோ பூலியோ போத்தலை அள்ளிட்டு சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஒரே ஒரு டேங்க் தான் இருக்குது. இந்த டேங்கில் இந்த பைப்பும் அதுவும் உடைஞ்ச நிலைமையில் இருக்கு. அந்த பைப்பில் இருந்து மட்டும்தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களால் ஏண்ட உதவியை சோழருன்னு சோழர் ஒன்று இருந்தால் இப்போ மக்களுக்கு அந்த காசு கட்ட தேவையில்லை. இப்போதைக்கு நான் தான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டையும் போட்டு மற்ற மக்கள்கிட்டையும் கொஞ்சம் காசை வாங்கித்தான் அதை கொஞ்சமாக என்ன செய்கிறேன். ஒரு மாதம் 36,000 37,000 40,000த்துக்குள்ள அந்த பில் வரும். சில நேரங்களில் வந்துட்டு அந்த 40 கிட்டத்தட்ட வந்துடும். ஏனெண்டா அந்த தண்ணி இல்லாத காரணத்தால் மோட்டர் அடிக்கடி போகிறதுனால கொஞ்சம் கூட அந்த மழை பெய்கிற டைமில் வந்துட்டு பில்லை குறைச்சிக்கலாம். அந்த டைமில் 27,000 அப்படி வரும். இந்த பள்ளிவாசலில் வந்துட்டு அந்த தண்ணி டேங்க் இருக்கிற அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு சோழர் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த சோலார் இதால் வந்துட்டு அந்த மோட்டரில் வர கரண்ட் பில்லை அவங்க சேமித்து அடுத்தது பள்ளிவாசலுக்குரிய கரண்ட் பில்லையும் சேமிக்கலாம். பள்ளிவாசல் பெருசாகவே ஒரு பேனல் அடிச்சோம்னு சொன்னால் ஒரு பேனல் 2-3 பேனல் அடிச்சு பெருசாக எடுத்துட்டோம்னு சொன்னால் பள்ளியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ இதுக்கெல்லாம் கரண்ட் பில் கட்ட வேண்டிய விஷயம். கரண்ட் பில் கட்ட வேண்டிய நம்ம இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டணும்னா வீட்டுக்கு மேலே டேங்க் கொண்டு வைப்போம், அதாவது மோட்டர் கொண்டு வச்சு தண்ணி ஏற்றி நாம குளிக்கிறதுக்கு ஈஸியறதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க, ஒரு வீட்டுலையும் டேங்க் இல்லை. இதான் காரணம், தண்ணி இல்லை. உங்களோட 2 வீடுகளில் இருக்குது, 1-2 வீடுகளில் இருக்கு. உங்களை எதிர்பார்க்குற விஷயம் இது என்னன்னு சொன்னால் ஒரு பெனல் ஒன்று அடித்து பள்ளிக்குள்ளே பயன்படுத்தினா மக்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். மக்களுக்கு முக்கியமாக தேவை குடிநீர் தான். தண்ணி இல்லாமல் எந்த விஷயத்தையுமே செய்ய இயலாது. இப்போ இங்கே கொரோனாவில் அடக்கம் செய்யப்பட்டவங்க அவசரமாக தொழுவுறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இல்லை அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு இங்கே வாரவங்க அப்படி இப்படி ஆக்கள் அங்கே கொஞ்சம் லோட் ஆகிட்டுன்னு சொன்னால் அங்கேயும் இருக்குதான். அது லோட் ஆகிட்டுன்னு சொன்னால் இங்கே வருவாங்க. இங்கே வரப்போ போக்குள்ள இங்கேயும் இப்படி தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அப்படி பார்க்குற நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பினா தமிழ் சத்தத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் ஏண்ட உதவியை இந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க. வேறொன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கேட்கவே அளப்பறை.